ரீசெண்டாக கரூரில் நடந்த மாநாடு கூட்ட நெரிசலில் 40 பேர் இறந்துருக்காங்க, 80க்கும் மேற்பட்டவங்க காயமாகி மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. இதில் ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் பிரச்சாரத்தை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணாதது தான் காரணம், அண்ட் இன்னொரு சைட் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆப்போனன்ட் பார்ட்டி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறாங்க. பட் இது ரெண்டுத்துக்கும் இடையில் இவ்வளோ கூட்டம் கூட்டினதுக்கு காரணம் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு பாலிடிக்ஸில் ஈடுபாடு இருக்கான்னு பார்த்தா ஒரு செலிபிரிட்டி மேலே இருக்க கிரேஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒரு 10 வயசு குழந்தை சொல்லுது, நான் செத்தாலும் விஜய் அண்ணாவை பார்த்துட்டு தான் சாவேன்னு. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க ஒரு பிரச்சாரத்துக்கு வர முக்கிய காரணமாக இருக்கிறது சினிமா. இங்கே இருக்க சினிமா ஆடியன்ஸை தப்பாக மோட்டிவேட் பண்ணுறது தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்குது. சினிமானா என்ன? ஒருத்தவங்க துன்பத்தை காட்டி நம்மளை அள வைக்கிறதோ இல்லை ஒரு வயலன்ஸை காட்டி நம்மளை எக்ஸைட்மெண்ட் ஆக்க வைக்கிறதோ இல்லை. நம்ம சிந்தனைகளை மேம்படுத்தணும், புது புது சிந்தனைகளை புகுத்தணும், நம்மளை யோசிக்க வைக்கணும். பட் இதெல்லாம் ஒரு 100க்கு 1-2 படங்களில் தான் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க தவறிடுறோம். இங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு நடிகனையோ நடிகையோ கடவுளை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. பட் கடவுள் நம்பிக்கையும் உங்கள் உயிருக்கு அடுத்தபட்சன்றதை ஒரு தனி மனிதனும் உணரணும். இந்த இன்சிடெண்ட் நம்ம எல்லாருக்கும் ஒரு நியூஸ், பட் அந்த ஃபேமிலிக்கு அவங்க லைஃப்பில் ஒரு பார்ட். இந்த இன்சிடென்ட்டையும் அடுத்தவங்களை மேற்கோள் காட்டி நார்மலைஸ் பண்ண தான் பார்ப்போம். பட் இந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம எல்லாருக்கும் எப்போ மாறுதோ அப்போ தான் இந்த மாதிரி தேவையில்லாத உயிரிழப்பை தவிர்க்க முடியும்.